இந்த குவாலிட்டியே இவங்ககிட்டேருந்து நான் எதிர்பார்க்கல. குவாலிட்டி வைஸ் கொஞ்சம் டல்லாக இருக்குமோ அப்படின்னு தான் நான் எதிர்பார்த்தேன். ஆனால் இது சீக்கிரம் சொல்லணும்னா இதை நீங்கள் 700 rupeesக்கும் வாங்க முடியும். அது எப்படின்றது வீடியோ ஃபுல்லாக இருக்குது. ஹலோ எவ்ரிவன், தேங்க்யூ ஸோ மச். ஒன்ஸ் அகைன் இந்த வீடியோ லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துருக்கேன் எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப 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 நன்றி. நீங்கள் பார்த்துருக்க சேனல் சிம்பிளி இர்ஃபான், நான் உங்கள் இர்ஃபான். ஓகே, இன்றைக்கி சூப்பரான ஒரு ப்ராடக்டோட உங்களுக்கு வந்திருக்கோம். ஓகே, அகெயின் இது நம்ம பர்சனலுக்காக வாங்கினது, ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கினது. ஓகே, ஸோ இது என்ன ப்ராடக்ட்ன்றது பாக்ஸில் பார்த்துருப்பீங்க. ஓகே, ஆர் நீங்கள் டைட்டிலையும் பார்த்துருக்கலாம். ஓகே, இது வந்து ஒரு 2.1 ஸ்பீக்கர் ஃப்ரம் கோவோ பிராண்ட்லேருந்து. இந்த பிராண்டை பற்றி நான் நிறையா ரீசெண்ட் டைமில் கேள்விப்பட்டிருந்தேன். சரி, எனக்கு ஒரு சவுண்ட் பார் வாங்கணுன்றது ரொம்ப நாள் ஆசை. ஓகே, சில விஷயங்களை நம்ம ரொம்ப நாள் ஆசைப்பட்டு வாங்கும்போது ஒரு பெரிய சந்தோஷம் கிடைக்கும் இல்லையா? அது மாதிரி இது நான் வாங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக வாங்கியிருக்கேன். ஓகே, ஏன் இந்த பிராண்ட் சூஸ் பண்ணோம், இந்த பிராண்டில் என்னெல்லாம் இருக்குது, என்னென்ன ஃபியூச்சர்லாம் இருக்குது, இதுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, இது உண்மையிலே ஒர்த்தா, எவ்வளோக்கு வாங்கினேன் சீக்கிரம் சொல்லணும்னா இதை நீங்கள் 700 rupeesக்கும் வாங்க முடியும். அது எப்படின்றது வீடியோ ஃபுல்லாக இருக்குது. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கை தட்டி விட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ இதை அன்பாக்சிங் பண்ணி செக் பண்ணலாம். ஓகே, இந்த பொருள் நம்ம அமேசானில் வாங்கியிருந்தோம். அமேசானில் ஆல்ரெடி இது நான் இங்கே கொண்டு வரதுக்கு முன்னாடியே ஒரு பிரிக்க சொல்லியாச்சு. ஏன்னா இது நான் பாக்ஸ் பேக்கை பிரிச்சா தான் ஓடிபி கொடுக்கணுன்ற அந்த ப்ரொசீஜரில் வாங்கியிருந்தோம். ஸோ இந்த பாக்ஸை பிரிக்கிறதுல வச்சுன்னா கன்ஃபியூஷன் இருக்கும், பார்த்துக்கோங்க. இங்கே பேக் சைடில் ஒரு ஃபுல் ஓப்பனிங் இருக்கும். இதை ஓப்பன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இங்கே 3 இடத்துல ஜாயின் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிச்சிங்கன்னா பாக்ஸை நீங்கள் எந்த டேமேஜும் இல்லாமல் நீங்கள் ஸ்பீக்கரை பிரிக்கலாம். இது நான் நிறைய வீடியோவில் பார்த்துருக்கேன். அவங்க இதை டேமேஜ் பண்ணி தான் பிரிச்சிருக்காங்க. இதோட ஓப்பனிங், இங்கே ஒரு ஓப்பனிங், அப்புறம் இதை ஓப்பனிங். இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி அழகாக அது திறந்து பார்ப்பல. இந்த பக்கம் நமக்கு இப்படி வெளியே வந்துடும். இப்போ இங்கே வச்சு ஒரு புஷ் பண்ணோம். புஷ் பண்ணிங்கன்னா அழகாக உங்களுக்கு ஸ்பீக்கர் வெளியே வந்துடும். உங்களுக்கு ரிமோட் கொடுத்துட்றாங்க. அண்ட் உங்களுக்கு மேனுவல் புக்கும் வாரண்டி கார்டும் இதில் இருக்குது. வால் மவுண்ட் பண்ணுறதுக்கான ஸ்க்ரூஸ் அண்ட் ஒரு ஆக்ஸ் கேபிள். ஓகே, இதுதான் இதில் இருக்குது. ரைட், ஸோ பவர் கேபிள் இல்லையா நினைக்காதீங்க, பவர் கேபிள் இதிலே கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சவுண்ட் பாரை பார்த்துடலாம். ஐயோ, செம்மையாக இருக்கு ஜி, பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இருங்க, நம்ம ஸ்பீக்கரையும் பிரிச்சுட்டா ரெண்டுமே பார்த்துடலாம். இதுதான் நம்மளோட சவுண்ட் பார். ஸோ ரிமோட் நல்லா ஸ்லீக்காக அழகாக கொடுத்துருக்காங்க. கிட்ட இதில் ஒரு 17 ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ உங்களுக்கு இதில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, இந்த சவுண்ட் பாரை ஃபுல்லாகவே நீங்கள் எல்லா ஃபங்க்ஷனையும் சவுண்ட் பாரில் தான் கண்ட்ரோல் பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் எல்லாமே ரிமோட்லேயே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதில் என்னென்னா, நீங்கள் ட்ரெபிள் ஏற்றுறனாலும் சரி, பேஸ் ஏற்றுறனாலும் சரி, ஆர் வால்யூம் கண்ட்ரோல் பண்ணுறது, ஓகே, பாட்டை ப்ளே நெக்ஸ்ட் கொடுக்குறது, ஓகே, உங்களோட இன்புட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது, நீங்கள் ஆக்ஸ்லேருந்து ப்ளூடூத் மாற்றணும், இல்லை ப்ளூடூத்லேருந்து மறுபடியும் ஆக்ஸ் வரணும், இது எல்லா இன்புட் சேஞ்சுமே இதில் கொடுத்துருக்காங்க. மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா இதில் 3D அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் நம்ம 3D சரவுண்ட் எஃபெக்ட்ஸ் மோடு நீங்கள் இதில் என்ஜாய் பண்ணலான்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் மியூசிக் பார்க்குறீங்கன்னா மியூசிக் மோடு, நியூஸ் பார்க்குறீங்கன்னா நியூஸில் உங்களுக்கு அவங்க பேசுகிறது நல்லா தெளிவாக கேட்குற மாதிரி. அண்ட் மூவி பார்க்கும்போது அந்த எஃபெக்ட்ஸு பேஸ் எல்லாம் அதில் எஃபெக்ட் எடுக்கிற மாதிரி 3 விதமான மோட்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. இது என்ன ஹைலைட்னா, நீங்கள் இந்த மோடை நீங்கள் மேனுவலாகவும் செலக்ட் பண்ணலாம். இதில் ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் பண்ணுற ஒரு ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப நல்ல விஷயம். ஓகே, ஃபஸ்ட்டு இடத்துல நம்ம ஸ்பீக்கர் பார்த்துடலாம். ஸோ இதுதான் நம்மளோட மெயின் ஐட்டம். ஓகே, சவுண்ட் பார். ஓகே, சவுண்ட் பாரில் பார்த்தீங்கன்னா இதில் 4 விதமான டிரைவர்ஸ் இருக்குது. ஸோ இந்த பக்கம் 2 ஸ்பீக்கர் அண்ட் இந்த பக்கம் 2 டிரைவர். ஸோ 4 விதமான ஸ்பீக்கர் இதில் கொடுத்துருக்காங்க. 4 டிரைவர் சிஸ்டம் உள்ளே இருக்குது. ஓகே, இந்த மெட்டல் குவாலிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஓகே, இந்த ப்ரைஸ் காஸ்ட்டுக்கு இவங்க கொடுத்துருக்க குவாலிட்டி பரவாயில்லன்னு இல்லை, சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே இந்த குவாலிட்டியே இவங்ககிட்டேருந்து நான் எதிர்பார்க்கல. எனக்கு குவாலிட்டி வைஸ் கொஞ்சம் டல்லாக இருக்குமோ அப்படின்னு தான் நான் எதிர்பார்த்தேன். ஆனால் இதோட வெயிட்டும் நல்ல வெயிட்டாக இருக்குது.
அண்ட் மெட்டலோட குவாலிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இங்கே ஒரு டிஸ்பிளே யூனிட் இருக்குது, நான் ஆன் பண்ணும்போது நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே, இங்கே ஒரு டிஸ்பிளே இருக்குது, நமக்கு இதில் 4 ஸ்பீக்கர் இருக்குது. அண்ட் உங்களுக்கு வந்து சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு ஃபங்க்ஷன் பண்ணுற எல்லா பட்டன்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு ஃபங்க்ஷன் பண்ணிக்கிற எல்லா பட்டன்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ரிமோட் இல்லாமல் மேனுவலாக இதை உங்கள் பட்டன்லேயும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஒரு ஸ்டார் மாதிரி பார்க்குறீங்களா, இது வந்து ஒரு உங்களுக்கு ஒரு லைட்டிங் எஃபெக்டோடு வருது. எல்இடி லைட்டு, க்ரீன் கலர் எல்இடி லைட் 2 சைட்லேயும் வரும். அண்ட் நம்ம பாட்டு எதாவது போட்டோம்னா நமக்கு இங்கே அதிலையும் வரும். நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டும் போது நீங்கள் அதை பார்க்கலாம். ஓகே, இதோட பேக் சைடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இதில் பவர் கேபிள் வந்து பார்த்திங்கன்னா அட்டாச்சாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து 12 வாட் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு பேக் சைடில் ஆக்ஸ் போர்ட் இருக்குது. அண்ட் உங்களுக்கு HDMI ARC போர்ட்டும் இருக்குது. இதோட ஃபுல் பவரும் நீங்கள் என்ஜாய் பண்ணணுன்னா நீங்கள் HDMI ARCயில் கனெக்ட் பண்ணுங்கள். ஃபுல்லோட இதோட ஆடியோ குவாலிட்டியும் உங்களுக்கு வேறு லெவலில் இருக்கும். இல்லை ஆக்ஸில் இருக்குன்னா ஆக்ஸ்லையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆக்ஸ் மூலமாக இந்த ஸ்பீக்கரை நீங்கள் லேப்டாப்பு, PC எதில் வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் சப்வூஃபர் கனெக்டிங் பாயிண்ட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வால் மவுண்ட் பண்ணுறதுக்கான நமக்கு ஆப்ஷன்ஸும் இதிலே அட்டாச்சாக கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து ஸ்க்ரூஸ் மட்டும் போட்டுட்டு நீங்கள் அதில் அழகாக வால் மவுண்ட் பண்ணிட முடியும். இல்லை இதை நீங்கள் பேஸாக வைக்கிறீங்கன்னா இதுவே புஷ் மாதிரியும் உங்களுக்கு கீழே இருக்கும். ஸோ அதனால் அழகாக வச்சிடலாம். ஓகே, இது போக நமக்கு இங்கே ஒரு USB போர்ட் இருக்குது. ஸோ நீங்கள் பென்ட்ரைவ் மூலமாகவும் சாங்ஸ் இதில் இன்செர்ட் பண்ணி நீங்கள் பென்ட்ரைவ் மூலமாகவும் இதில் பார்க்க முடியும். ஓகே, இதே மாடல் உங்களுக்கு வயர்லெஸில் 1000 ரூபா எக்ஸ்ட்ராவும் வரும். ஸோ வயர்லெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒயர் வராது. நான் வாங்கியிருக்கிறது GOVO 900, இது வயர்டு மாடல். ஸோ இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு பியானோ ஃபினிஷ் பிளாக்கில் அழகாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. இது பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட சவுண்ட் பார். இதோட வாட்ஸ் வந்து 200 வாட்ஸ் ஸ்பீக்கர்னு கொடுத்துருக்காங்க. ரைட், இப்போ இதை ஓரமாக்கிடலாம். GOVO வந்து அவங்க பண்ணுறதுக்கு பேஸ்கா பாஸ் அப்படின்னு சொல்லி தான் அவங்க வந்து அவங்கள விளம்பரமே படுத்திக்கிறாங்க. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு GOVO லோகோ இருக்குது. ஓகே, இங்கே பேஸோட உங்களுக்கு ஹோல்ட் இருக்குது. அண்ட் இது 6.5 இன்ச் உங்களுக்கு பேஸ் ஸ்பீக்கர் இருக்குது. ஓகே, ஸோ அதாவது பேஸ் லவுட்னஸ் வர்றதுக்கு. ஸோ இந்த ஃபுல் ஓவரால் பாக்ஸோட ஹைட் பார்த்தீங்கன்னா நல்லா டாலாக 14.5 இன்ச் டாலில் இருக்குது. இந்த பேஸு ஃபுல்லாக வுட்டில் பண்ணியிருக்காங்க, கம்ப்ளீட் வுட்டு தான். ஓகே, இவங்களோட எஃபெக்டே இந்த பேஸில் தான் இருக்குது. அண்ட் இங்கே பேஸ் லாகினில் வந்து இது அதிராமல் இருக்கிறதுக்காக நல்லா ரப்பர் புஷஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி நீங்கள் தரையில் வச்சோன்னே இதை மூவே பண்ண முடியல, நல்லா க்ரிப்பாக உட்காந்துக்குது. இந்த பேஸ் ஸ்பீக்கரை நீங்கள் தரையில் வச்சு என்ஜாய் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அதோட பேஸை நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணலாம். ஓகே, இதுதான் ஓவராலாக நம்மளோட ஸ்பீக்கர். இப்போ இதோட ஆன் பண்ணி இது எப்படி அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சவுண்ட் டெஸ்டிங் நம்ம பண்ண போகிறோம். செஸ்
We'll leave it on that. This world has more secrets than we could possibly imagine. Very good, Spike. Still, now and then. Who could have done this? ஓகே, ஸோ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. வேற லெவல் கைஸ். ஓகே, நான் ஒன்று எதிர்பார்த்தேன், ஆனால் இது எனக்கு வேற ஒன்று கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருக்குது. உண்மையிலே இதோட பேஸ் வந்து அல்டிமேட்டு. நீங்கள் ஒரு பெரிய JBL சோனி அந்த இது வாங்குறதுக்கு, அதாவது இந்த பட்ஜெட் ரேஞ்சில் வாங்குறதுல வந்து பார்த்தீங்கன்னா இவங்க நல்லாவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இதோட குவாலிட்டி ஆகட்டும், இதோட பேஸ் குவாலிட்டி ஆகட்டும், சவுண்டு செம்மையாக இருக்குது. நம்ம வந்து காப்பிரைட் பஞ்சாயத்து இருக்குன்றதுனால நம்ம வந்து நார்மல் சாங்ஸ் போடல. பட் நான் ஒரு ஷார்ட் வீடியோவும் போட்டிருக்கேன் இதை பற்றி. அதில் நான் இதோட நார்மல் சாங்ஸ் ப்ளே ஆனால் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க. அந்த வீடியோவும் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதில் இதோட நார்மல் சாங்ஸ் ப்ளே ஆனாலோ இல்லை ஒரு மூவி ப்ளே ஆனால் எப்படி இருக்குன்றதை நான் ஷார்ட்ஸாக போட்டிருக்கேன். ஸோ ஷார்ட்ஸை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பட் என்னையை கேட்டிங்கன்னா, இந்த ஸ்பீக்கர் ஒரு நார்மலாக ஒரு வீட்டுக்கு வந்து பக்காவான ஒரு ஸ்பீக்கரு. அதில் வந்து டவுட்டே இல்லை. செம்ம லவுடாகவும் இருக்குது. அதில் வந்து சான்ஸே இல்லை. இது நாங்கள் இப்போ நீங்கள் கேட்டது எல்லாமே இதோட ஆஃப் வால்யூம் வச்சு தான் நம்ம ப்ளே பண்ணோம். அதிலே வந்து ஒரு வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதோட காஸ்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து யூஸ்வலாக வந்து 5,999, அதாவது 6,000 rupees பட்ஜெட்லேயே தான் இது எப்போவுமே டேக் பண்ணுறாங்க. ஓகே, இதை நீங்கள் ஆஃபர் ப்ரைஸில் வாங்கினீங்க, கார்டு ஆஃபர் இதெல்லாம் அப்ளை பண்ணி எடுத்திங்கன்னா 5,400லையும் வாங்கலாம். அதாவது 5,399 ரேட்லேயும் நீங்கள் இதை வந்து வாங்க முடியும். அது ஃபுல் பர்ச்சேஸ் நீங்கள் ஃபுல் பே பண்ணி வாங்குறீங்கன்னா 5,399க்கு இது ஒரு ஒர்த்தான பிளேஸு. இல்லை அப்படின்னா நான் ஏற்கனவே வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இதை எப்படி 700ல் வாங்கினேன்னா, நீங்கள் SBI ICICI கிரெடிட் கார்டெலாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் அவங்க EMI ஆப்ஷனும் கொடுப்பாங்க. நோ காஸ்ட் EMI தான். நீங்கள் எந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட்லாம் எதுவும் பே பண்ண போகிறதில்ல. உங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீ 200 rupees வரும். ஆனால் EMIன்னு நீங்கள் 9 monthsக்கு எடுத்திங்கன்னா இது 659K உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நான் இது 659 ரூபாய்க்கு தான் நான் வாங்கியிருக்கேன். மாதம் 650 ரூபாய்க்கு இப்படி ஒரு ஸ்பீக்கர் வேறு லெவலோட ஸ்பீக்கர்னு தான் சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அந்த இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கை தட்டி விட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரி சவுண்ட் பார் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ. Ladies and gentlemen.